ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 37 டிஃப்ரெண்ட் ஷிப்பிங் ரியல் ட்ராமா. ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். 37 ட்ராமா நேம் ஃபோர்ஸ்டு மேரேஜ் சீக்ரெட் லவ் பார்ட் 5. ஆர்மிஸ், மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் நம்ம டேக்குக்கு 2 பேருமே அந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறதா பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜேகேவுமே ஜிம்மின் அவங்க அண்ணனை லவ் பண்ணுறதா நினச்சிட்டு அவங்கள சேர்த்து வைக்கணும், வீக்கிடந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜேகே வந்து ஸ்லீப்பிங் பியூட்டியை நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ 37 வேர்ல்டுக்குள்ளே போவோம். இப்போது அந்த டீமில் இருக்க ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சொல்கிறான், ஆல்ரெடி 3 கேம்ஸ் முடிஞ்சிருச்சு, இந்த ஆக்டிங் எப்படி ரொம்ப நேரம் நடக்கும், ஸோ நாளைக்கு ஆக்டிங் வச்சுப்போம், அதாவது மொத்தமாக இன்றைக்கி 5 கேம்ஸ் வச்சுப்போம், நாளைக்கு 2 கேம்ஸ் வச்சுப்போம், அதில் ஒன்று ஆக்டிங், ஸோ நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்றாங்களா. நம்ம வீக் வந்து கோவம் வருது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் இன்றைக்கே தானே எல்லாமே வைக்கணும்னு சொன்னீங்க, அப்படி என்ன உங்களுக்கு பயமா, இல்லை ஆக்டிங்ஸ் எல்லாம் மறந்துடுச்சா அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஜின்னு இருக்கார் இல்லையா, அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஆமாம் போதும் இன்னைக்கு 5 வச்சுப்போம், நாளைக்கு 2 வச்சுப்போம், ஏன்னா எல்லாத்துக்குமே டைம் ஆகிடுச்சுல அப்படின்றாங்களா. ஆனால் நம்ம இன்னுமே ஆஃப்டர்நூன் கூட ஆலையே அப்படின்றாங்களா. இல்லை இன்னைக்கு லீவ் டே, ஸோ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது இல்லையா, பிரின்சிபலுமே நம்மளை திட்டுவார், அவர் பர்மிஷன் கொடுத்ததே ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் அப்படின்றாங்களா. அப்போ பேலன்ஸ் 2 நாளைக்கு தான் யூனிவர்சிட்டி இருக்குமே அப்படின்றாங்க. ஆமாம், அதுக்காக தான் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அங்கே நாளைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கள்ல, அவங்களுமே பார்க்கட்டும், ஸோ அவங்க பார்த்து யாருக்கு ஃபைனலாக ஓட் பண்ணுறாங்களோ, அதான் யார் ஆக்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் வீக்கு தான் கோவம் வருது, என்னதான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் இல்லையா, ஆசையாகவும் இருந்திருப்பார், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு. தென் மற்ற கேம்ஸ்லாம் நடக்குது, ஆல்ரெடி முடிஞ்சு இல்லையா, ஜிம்மின்கான போட்டி நடக்குது. ஜிம்மின் என்ன பண்ணும், டான்ஸ் இல்லையா, அந்த கேங்கில் இருக்க பையன் வரான், அவன் வந்துட்டு ஆடுறான், அவனுமே ஆடுறான், நம்ம ஜிம்மின் ஆடுறாரு, 2 பேருமே ஈக்குவலாக ஆடுறாங்க. பட் என்னன்னா ஜிம்மினுக்கு ஒரு இது மட்டும் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுது, ஸோ அந்த இடத்துல விழுந்துடுறாரா. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகிடுது, என்னடா நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுந்து ஆடுறாரு. அங்கே இருக்கவங்களாம் வேணாம் விடு விடு, உனக்கு ஆல்ரெடி கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இல்லை நான் இருந்தாலும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் ஆடுறாரு. அந்த பையனுமே சும்மா இல்லை இல்லையா, அவங்க டீமுமே அந்த 4 பசங்க இருப்பாங்க இல்லையா, அதில் பயங்கரமாக ஆடுற ஒரு பர்சன் தான் இப்போ ஆடிட்டுருக்கான். அவன் ஈக்குவலாக நம்மளால் ஜிம்மினோட ஆட முடியல, ஏன்னா அவர் தடுக்கி விழுந்துட்டார் இல்லையா, அதில் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு, காலுமே அவருக்கு வலிக்க ஆரம்பிக்குது. நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. பட் ஃபைனலாக அவன் தான் ஜெயிக்கிறான். ஜிம்மினுக்கு கஷ்டமாகிடுது ரொம்ப, நான் ஏன் தோற்று போயிட்டேன், நான் நல்லா தானே ஆடுவேன் அப்படின்றாங்களா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த ஆப்போசிட் டீம் இருக்கா இல்லையா, அந்த பையனுக்கு ஜிம்மின் ஆடுறது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவன் பக்கத்தில் வந்துட்டு, நீ எனக்கு ஈக்குவலாக ஆடுற, அதனால் உன் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களா. அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, ஜின்னுமே சொல்கிறாரு, எங்கள் டீம்லேயே பெஸ்ட்டு டான்ஸர்னால் இவன் தான், இப்போ பார்த்தீங்களா அவனுக்கு ஈக்குவலாக நம்ம ஜிம்மின் ஆடிருக்கான் அப்படின்றாங்களா. ஆனாலுமே ஜிம்மின் அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்மின் சொல்கிறாரு, இல்லை நான் தோத்துட்டேன், நான் விழுந்துட்டேன் அப்படின்றாங்களா. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நீ என் கூட ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஈக்குவலாக போட்டி போடுறால, நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றாங்களா. அப்படியா, அதெல்லாம் இருந்துட்டு போகுது, ஆனாலுமே நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பர்சன் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போட்டி வச்சுக்கலாம் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் கூட போட்டிக்கு வருவீங்களா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், இன்னும் பார்த்தா அந்த டீமில் அவன் தான் கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி இருக்கான். அவன் சொல்கிறான், எனக்கு உங்கள் டீமோட போட்டி போகணுன்னு தான் ஆசை, பட் இவன் டான்ஸ் பண்ணது எனக்கே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, நீங்கள் ரொம்ப தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரா. ஏன்னா நான் ரொம்ப பேசுகிறேனா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு ஜிம்மு சொல்கிறாரு, அவன் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் பாராட்ட மாட்டான் அப்படின்றாங்களா. ஆனால் நான் விழுந்துட்டேனே, என்னை எதுக்கு பாராட்டணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு கேட்குறேன். அந்த பையன் கேட்குறான், வேணும்னா நீ என் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, ஜின்னு டீமில் இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்றாங்களா. ஜின்னு சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, அவன் ஏன் டீம் அப்படின்றாங்களா. ஜிம்முக்கு சிரிப்பு வந்துடுது, ஏன்னா அவர் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த கேம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருப்பாரு. பட் இப்போ ஸ்ட்ரைட்டாக எனக்கு அவன் வேணும் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்லியிருக்காங்களா, அதனால ஜிம்மினுக்கு சந்தோஷமாகிடுது. ஸோ இந்த போட்டியில் வின் பண்ணது அந்த ஆப்போசிட் டீமில் இருக்க பையனா, அவங்க 2 பாயிண்ட்ஸில் இருக்காங்க, நம்ம டீம் 3 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஜிம்முக்கு சேடாக இருக்கா, அப்படியே வந்து உட்காரலான்னு வராரு. ஆனால் இவர் உட்காந்துருந்த பிளேஸில் அவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க, நம்ம டேக்குக்கு 2 பேரும். ஸோ இப்போ ஜிம்மின் வந்து பார்க்குறாரு, நம்ம சுகான் சைடு தனியாக உட்காந்துருக்காரு. ஜேகே கூட பேசினா ரிலாக்ஸாக இருக்கும், பட் இப்போ எனக்கு தனியாக இருக்கணும்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்க்குறாரு. சுகா பக்கத்தில் போய் உட்கார்றாரு. சுகா பார்க்குறாங்க, பட் எந்த ஒரு ஆன்சருமே பண்ணலை. என்னடா இவன் எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டேங்கிறான், ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இங்கேயே உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே பார்த்து சிரிக்கிறாரு. அந்த இப்போ நம்ம ஜேஹோப் இருக்கார் இல்லையா, அவரோட டர்ன் வருது. அவர் வந்துட்டு ஆரம் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு.
நம்ம 2 பேரும் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு நாளையிலேருந்து ஒன்றாவே போகலாம் அப்படின்ற மாதிரி ஜேஹப் சொல்கிறாங்களா. அதுக்கு ஆரம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் வந்துட்டு ஒரு பிளேஸில் வெயிட் பண்ணுறேன், அதான் பஸ் ஸ்டாப்பில், நீயும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்றாங்களா. நம்ம ஆரம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஜேஹோப் முன்னாடிலேருந்து கேட்டுட்ருப்பாரு, நான் உங்கள் வீட்டுக்கு வரட்டா, நாங்கள் வீட்டுக்கு வரட்டா, இல்லாட்டி நீ எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி. பட் நம்ம ஆரம் இருக்கா இல்லையா, இல்லை இல்லை ஈவினிங் நான் இங்கே இருக்க மாட்டேன், டியூஷன் போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டே இருக்காரு. அதனால தான் ஜேஹோப் மறுபடியும் கேட்டுட்ருக்காரு. ஆரம் வந்துட்டு சொல்கிறாங்க, நான் போய்க்கிறேன், இல்லாட்டி மார்னிங் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜேஹோப்புமே ஓகே சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி ஜின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரா. ஜின்னு ஜேஹோவை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. நம்ம ஜின்னு இருக்கா இல்லையா, அவருக்கு நம்ம ஆரம்ப லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது. ஜென்னுக்கு வந்து அவர் நம்ம ஆரம் இருக்கா இல்லையா, அவர் சீனியர் சொல்லி பின்னாடியே சுற்றுவாரா. ஆனால் இப்போ ஜேஹோப் வந்ததுலேருந்து சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப் ஆரம் பண்ணியிருக்கார் இல்லையா, இதனாலவே ஆரம் நம்ம ஜின்னுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே ஜேஹோப்பு கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜின்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இதனால் நம்ம ஜேஹோப் இருக்கார் இல்லையா, அவர் மேலே ஜின்னுக்கு கோவம் வருது. போதும், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன போட்டிங்கிறத டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம்லேருந்து வராங்க. அந்த டீமோட லீடர் இருக்கான் இல்லையா, அவன் தான் முன்னாடி வந்து நிற்கிறான். நின்றுட்டு ஜின்னை கூப்பிடுறான், ஏன் கூட போட்டி போட நீ வா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம டீம் மெம்பர்ஸில் இருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவர் லீடர், எங்கள் லீடர்லாம் போட்டிக்கு வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லை இல்லை, இப்போது இவங்களுக்கெல்லாம் போட்டி வச்சாலும் உங்களை செலக்ட் பண்ணுற அந்த லீடர் எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும் இல்லையா, ஸோ அவர் வந்தே ஆகணும், ஏன் கூட போட்டி போடணும் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே நடக்கிற எதையுமே ஜின்னு கண்டுக்கல. ஃபுல்லாக ஜேஹோப்பை தான் பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஜேஹோப்பு ஆரம்பம் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்களா. இதனால என்ன லீடர், உங்களுக்கு இங்கே வர டைம் கிடைக்கலையா, இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா. இதை நம்ம சுகா பின்னாடி இருந்து பார்க்குறாங்க. இவன் ஏன்னா இவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இவன் கண்டுக்காமல் அமைதியாக உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போ வீணா கூப்பிட்டு சொல்கிறாங்க, டே ஜின்னங்க பாருடா, உன்னை தான் கூப்பிடுறாங்க. அப்போ ஆரவமே பார்க்குறாங்க டக்குன்னு திரும்பி, என்னடா இவன் நம்மளை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் ஸ்டேஜில் நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறதே நம்ம ஜின்னுக்கு தெரியுது. என்ன அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்களா, உன்னை போட்டிக்கு கூப்பிட்டேன்டா, வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். ஜேஹா அப்படி பேசினார் இல்லையா, அந்த கோவத்தில் சேர்ந்து போயிட்டு, உனக்கு என்ன இப்போ போட்டிக்கு தானே வரணும், சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி அப்படியே ஹீரோயிசமாக அந்த ஸ்டேஜில் நிற்கிறாரா. அந்த பையன் நம்ம ஜின்னை விட குட்டியாக இருப்பானா, அவன் வந்துட்டு பார்க்குறான், இங்கே பாரு ஜின், உனக்கு எனக்கும் ஹோக்கல் வச்சுக்கலாம், ரொம்ப யார் அவ்வளோ டீப்பாக இறங்கி பாடுறாங்களோ அவங்க தான் இதில் வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் போன டைம் நான் உன்கிட்ட தோத்துட்டேன், அதனால தான் நான் செகண்ட் பிளேஸில் இருந்தேன். பட் இந்த டைம் நான் வின் பண்ணி நான் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க போகிறேன், யார் ஹை நோட்ஸ் எடுக்கிறான்னு பார்ப்போம், அதில் நீ வின் பண்ணிட்டேன்னா ஓகே, அப்படி இல்லைனா நீ எனக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்றாங்களா. என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்களா. இதை பற்றி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாரு. நான் சொல்லலையா, சரி இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, நெக்ஸ்ட் டைம் நீ மட்டும் இதில் ஜெயிச்சிட்ட, நாளையோட சேர்த்து உங்கள் டீம் ஃபுல்லாக ஜெயிச்சிடுச்சுன்னு வச்சுக்கவேன், நம்ம எல்லாமே சேர்ந்து நெக்ஸ்ட் லீவில் ஒரு ட்ரிப் போகலாம். அப்படி எங்கள் டீம் ஜெயிச்சிடுச்சுன்னா எங்கள் டீம் உங்கள் டீம் மொத்தமாக சேர்ந்து வர்றதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் தான் பே பண்ணணும். அப்படி உங்கள் டீம் சேர்ந்து ஜெயிச்சிடுச்சுன்னா நாங்கள் அதுக்கான பில்லை பே பண்ணுறோம், அங்கேருந்து நீங்கள் ஒன்று கூட செலவு பண்ண தேவையில்ல, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம ஜேகேவி, ஜிமின், ஜேஹோப் இவங்கெல்லாம் குஷியாகிடுறாங்க. ரீசன் என்னென்னா, நம்ம ஜாலியாக ட்ரிப் போகிறோம் அப்படின்ற மாதிரி. நம்ம ஆரம்புக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, என்னது அப்படின்ற மாதிரி. பட் ஃப்ரீயாவா நம்ம ஜெயிச்சோட போகலாம்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மைண்ட் செட்டு. இன்னும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் சுகா இருக்கா இல்லையா, நம்ம தான் ஜெயிப்போம், ஸோ நீ குடு ஜின், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜின்னு பார்க்குறாரு, என்னடா இவன் இவ்வளோதான் இருக்கான், சரி நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வின் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டீம்மேட்ஸ்லாம் கத்திட்டு இருக்காங்க. அவங்க டீம்மேட்ஸும் அதே மாதிரி தான் கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னு இருக்கா இல்லையா, அவர் என்ன பண்ணிச்சாரு, அந்த பையனை பார்த்து நீ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சினிக்குள்ளே இருக்க எந்த சாங்ஸையுமே யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங் எழுதணும், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்களா. ஞாபகம் இருக்குது, அந்த ஆல்பம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதே சாங் தான், அதில் சேம் லிரிக்ஸில் ஹை நோட்ஸ் எடுத்துருப்போம், நான் வந்து கொஞ்சம் ஓகேனால நான் முன்னாடி போட்டுக்கிட்டாங்க, அதனால தான் 1 செகண்டில் வச்சாங்க. இந்த டைம் யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அதே லிரிக்ஸை தான் பாட போகிறோம், நம்ம பிரின்சிபலுக்கு தெரியும் இல்லையா யார் கரெக்டாக பாடுறாங்கன்னு, ஸோ பாடலாமா அப்படின்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்து தான் பாடுறாங்க. கொஞ்சம் கூட லிரிக்ஸ் மாறாமல் அப்படியே அவ்வளோ அழகாக பாடுறாங்க. பட் ஜின்னு ஈக்குவலுக்கு அவனால் மறுபடியும் டஃப் கொடுக்க முடியல. ஏன்னா போனதில் அவர் தானே செம்மையாக ஒர்க்கெல்லாம் பண்ணுவார், அதனால தானே ஃபஸ்ட் ப்ளேஸில் இருந்தார். இந்த டைம் போட்டி போடும் போதும் ஜின்னு தான் ஜெயிக்கிறாரு, அவன் தோற்று போயிடுறான். தென் இந்த கேம்லேயும் நம்ம டீம் தான் ஜெயிக்குதா.
அந்த டீமில் இருக்க பையன் சொல்கிறான், எங்கள் டீமில் 2 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம், உங்கள் டீமில் நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, மொத்தமாக நாளைக்கு இன்னும் 2 எடுத்துருக்குல்ல, அதில் நாங்கள் தான் ஜெயிப்போம், இன்னும் 2 பாயிண்ட்ஸ் எடுத்து நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா. பட் நம்ம டீம் இருக்காங்க இல்லையா, பிரின்சிபல் கிட்ட நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க. எதுவுமே திருப்பி ரிப்ளை பண்ணல. அந்த இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ ஜிமின் மட்டும் மெதுவாக அப்படியே பின்னாடி நடந்துட்டு இருக்காரா. இங்கே நம்ம ஜேகே இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கை போட்டுறாங்களா. ஜிமின் பார்க்குறாரு. நீ ஏன்டா சேடாக இருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம டீமுக்கு என்னால் ஜெயிச்சு கொடுக்க முடியலல்ல. அடே நானும் தானடா ஜெயிக்கல, நான் இப்போ கூட சேர்ந்து நான் அதில் பண்ண போகிறேன், எப்படியும் நாங்கள் 2 பேர் ஜெயிச்சிருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ வேணும்னா நாளைக்கு ஜெய்ஹோப்போட சேர்ந்து நீ அவன் ரேம்ப் பண்ணும்போது நீ டான்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம சீனியர் கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்குறாங்க. ஜின்னு இருக்காங்க இல்லையா, எனக்கு நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்ற மாதிரி என்னோட கையை யார் தொடுறீங்களோ எது கேட்டாலும் நான் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. பட் யாருமே தொடல. ஆனால் நம்ம ஆரம்பி செம்ம ஹைட்டில் இருப்பார், அப்படியே ஃபுல் கையை பிடிச்சிடுறாரு. நின்று பார்க்குறாரு, என்னடா பிடிச்சி போட்டான் அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம இருக்காலே அப்படியே கையெடுத்து அவர் இப்படியே பிடிச்சிட்டே இருக்காரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. இதை நம்ம சுகா இருக்கார் இல்லையா, பார்த்துட்டு சைலண்ட் ஆகிடுறாரு. 2 பேர் என்ன இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சுகா தள்ளி விட்டு போகிறாங்களா. 2 பேர்த்தையும் பிரித்து விட்டு ஜின்னு கோவம் வருது. ஜின்னு கிட்ட கேட்குறாங்க, சரி உனக்கு என்ன வேணுமோ சொல்லு வாங்கி தரேன்னு சொல்லலாம், என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம வந்துட்டு இல்லை எனக்கு எதுவுமே வேணாம், நம்ம டீம் இதே மாதிரி ஒன்றா இருக்கணும், நம்ம 7 பேருமே ஒன்றா இருக்கணும், அது போதும் எனக்கு அப்படின்றாரா. ஆனால் நான் இனிமேல் 7 பேரையுமே சூஸ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்கிறாரு. இல்லை 7 பேருக்குள்ளேயுமே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிடாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கேட்டிங்கல்ல நான் டச் பண்ணால் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, எனக்கு இதான் வேணும் அப்படின்றாங்களா. சின்னமே அவருக்கு ஓகேன்னு தான் தோணுது, ஏன்னா 6 பேருமே அவருக்குமே பிடிச்சிருது. ஸோ அவர் சொல்கிறாரு, சரி நான் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் இப்போ ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க ஜின்னு. அதுக்கப்புறம் அதே ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்கா, அதனால் இல்லை நான் வரல அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி என் பேரண்ட்ஸ்லாம் ஊருக்கு போயிருக்காங்க, ஸோ என் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. மற்ற மெம்பர்ஸ்லாம் என்னது அப்படின்ற மாதிரி முழிக்கிறாங்களா. பட் சுகா இருக்கார் இல்லையா, அவர் டக்குன்னு ஓகே சொல்லிடுறாரு. நம்ம ஜேகேக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம அண்ணன் எப்போதுமே எங்கே கூப்பிட்டாலும் வரவே மாட்டான், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் சுத்தம், ஏன்னா இவன் ஓகே சொல்கிறான், அதுவும் முன்னாடி சொல்கிறானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அந்த நம்ம ஜேஹோப் இருக்காளே, ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா இவன் ஜின்னு வீடு வரைக்கும் வரேன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. சொல்கிறாரு, நானுமே அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்களா. என்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஆரவுக்கு இங்கே வருது. ஆமாம் நீ ஏன் அவன் கூட ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கிட்ட டக்குன்னு கேட்டுடுறாங்க. ஏன் நான் ஏன் ஸ்டே பண்ணக்கூடாது, நான் உன்னோட கசின் அப்படின்றாங்களா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே டல்லாகிறாரு. ஆரவை பார்த்துட்டு ஜின்னுக்கு டல்லாகுது. ரீசன் என்னென்னா, இவங்க 2 பேர் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஆரமுக்கு தெரிஞ்சனால தான் ஆரம் இப்படி டல்லாகிறாரு. ஒருவேளை அவனுக்குமே நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஜின்னு நினச்சிக்கிறாரு. அந்த இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே நம்ம ஜின்னோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆரம் இருக்கா இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி ஷையாகிக்கிட்டே வராரு. ரீசன் என்னென்னா, ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸை பார்க்க போகிறா இல்லையா, அதனால. இங்கே அதே ரியாக்ஷன் தான் நம்ம சுகாக்கும். தென் எல்லாருமே இப்போ உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஜின்னு தான் சொல்கிறாரு, அந்த தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா, நான் சமைச்சு தரேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம் பின்னாடி வர சீனியர் உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்றாங்களா. அப்படியா, ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட சமைக்க தெரியாது அப்படின்றாங்க. பரவாயில்ல விடு, நான் சொல்லித்தரேன் அப்படின்றாங்களா. அது எப்படி இவன் உனக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா நடுவில் போயிட்டு, எனக்குமே சமைக்க தெரியும், நானுமே சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்க, ஆனால் என் அண்ணன் நல்லா சமைப்பான்னு எனக்கு தெரியும், பட் இவ்வளோ இதெல்லாம் போய் டீப்பாக பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துட்ருக்காரு. இங்கே நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, இன்னும் அதே மூடில் தான் இருக்கார், அதாவது தோற்றுருப்பார்ல அதே மூடில் தான். ஸோ நல்லா சேடாகவே இருக்கார். இதை நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. இவன் ஏன் இன்னுமே டல்லாக இருக்கான், இவன் இவ்வளோ டல்லாகிற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜின்னுக்கும் ஆரமுக்கும் நடுவில் நின்றுட்டுருக்காரா. இதனால் ஜேகே நினச்சிக்கிறாரு, ஓ இவன் பொசசிவ் ஆகுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம்மின் கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாரு ஜிம்மின், நீ இப்படியே உன் லவ் உனக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன்னா கடைசியில் அந்த பர்சனுக்கு இன்னொரு பர்சனை பிடிச்சி போயிடும் பார்த்துக்கோ அப்படின்றாங்களா. ஜிம்மினுக்கு ஷாக் ஆகிடுது, என்னடா நம்ம இவனை லவ் பண்ணுறோங்கிறத இவனுக்கு எப்படி தெரியும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. இல்லை எனக்கு சொல்ல நர்வஸாக இருக்குது அதான் அப்படின்றாங்க. சரி உனக்கு யாராவது பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாங்களா. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ஷை ஆகுறாரு நம்ம ஜேகே. நீ ஏன் ஷை ஆகுற அப்படிங்கும்போது, ஓ
ஒன்றும் இல்லை, எனக்கு நம்ம டீமில் இருக்க ஒரு பர்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. முன்னாடிலாம் அவர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்றாங்களா. இதை கேட்டோன்னே ஜிமினுக்கு அப்செட் ஆகிருது. ரீசன் என்னன்னா, நம்ம ஜிமினுக்கு புரிஞ்சிருது, இவர் இப்போலாம் வீ கூட தானே க்ளோஸ் ஆகுறாரு, வீக்கு இவனுக்கும் தானே சண்டை வரும் அடிக்கடி, ஒரு வேளை இந்த ஃபைட்டிங் கப்பல் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரியோ அப்படின்ற மாதிரி அவருமே டல்லாகிறாரு. நீ ஏன் டல்லாகிற, அதான் சொன்னேன்ல, நீ போய் சொல்லு, நீ சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும், சொல்லு சொல்லுன்றாங்களா. இல்லை, நான் சொன்னாலுமே அவர் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், அவருக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களா. ஜேகே கோவம் வருது. ஏன்னா நம்ம ஜேகே நினச்சி பார்க்குறாரு, ஸ்டார்டிங்லேருந்தே ஜின்னு கிட்ட தான் நம்ம அண்ணன் க்ளோஸாக இருக்கான். ஜின்னு வீட்டுக்கு வரான்னு சொன்னோடனே குஷியாகிட்டான். அவன் வரேன்னு சொன்னான், ஜின்னு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான், உடனே கோவப்பட்டு போய் அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறான். ஒரு வேளை என் அண்ணனுக்கு ஜின்னு மேலே க்ரஷ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கரெக்டாக தப்பான மெத்தடில் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம ஜேகேக்கு ஒரே வழி தான், இப்போ நம்ம ஜின்னுக்கிட்டேருந்து நம்ம சுகாவை எப்படியாவது பிரிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சாரி ஜிம்பின், நான் பார்த்துக்கிறேன், உன்னோட லவ் எப்படியாவது சேரும் அப்படின்றாங்களா. நீயே சொல்லிட்டல, அப்போ சேரும் அப்படின்றாங்க. ஜேகேக்கு நினச்சிக்கிறாரு, நம்ம அண்ணன் கூட உன்னை சேர்த்து வைக்கிறோன்னு உனக்கு தெரிஞ்சிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏற்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்றாங்களா. அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்போ தான் ஹாப்பியாகிறாங்க. நம்ம ஜிமின் ஹாப்பி ஆனோடனே ஜேகேக்குமே ஹாப்பி ஆகிடுது. உள்ள போன வி இன்னுமே வரல. ஜின்னு கத்துறாரு, டேய் வி என்னடா பண்ணிட்டு இருக்க, இன்னுமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுன்னு தெரிலடா அப்படின்றானா. என்னதே டாவா வந்தேன்னு வச்சுக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கத்துறாரு. சரி இரு நானே வரேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அதுக்காரம் இல்லை இல்லை நான் போயிட்டு வரேன், நான் போய் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணும் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், எல்லாத்துலேயுமே 2 எடுத்துகிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்களா. நம்ம ஆரம் இருக்கா இல்லையா, அம்மா ஆரம்க்கு வீ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஆரம் வீயை தேடி உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் வீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா. சொல்லுங்க ஆரம், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் அப்படின்றாங்களா. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இல்லை நமக்குள்ளே இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அதுவும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு வீ இப்போ என்ன பண்ணுறாரு, தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அவர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறாரு. தென் எனக்கு இது பிடிக்காது, இது பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஆரம் இருக்காலே அவர் சொல்கிறாரு, நீ நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டா தானே நீ ஸ்ட்ரென்த்தாக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், பிடிக்காத எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள் அப்படின்றாரா. இல்லை பிடிக்காததை சாப்பிட்னாலும் அது ஸ்ட்ரென்த்து கொடுத்தா சாப்பிட்லாம் இல்லையா அப்படின்னு ஆரம் சொல்கிறாங்க. ஆனால் அது நல்லா இல்லைன்னா, நல்லா இருக்க மாதிரி உனக்கு ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஆரம் சொல்கிறாரு, எதுவுமே நம்ம டேஸ்ட் பண்ணணும், டேஸ்ட் பண்ணி பார்க்காம எப்படி நம்மளால் முடிவு பண்ண முடியும், அந்த திங்ஸோட வெளிப்பக்கத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதையும் நம்ம நோட் பண்ணோம், அது உனக்கு ஒரு வேளை பிடிச்சி போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்படின்றீங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ இருக்கா இல்லையா, அவரும் எடுத்து வைக்கிறாரு. ஆரம்புக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, நம்ம சொன்ன பேச்சை வீ கேட்குறானே அப்படின்னு. அப்போது வீ இருக்கா இல்லையா, ஒரு டொமேட்டோவை கீழே போட்டுடுறாரு. அதை ஜின்னு எடுக்கலான்னு குனியும் போது டக்குன்னு அதில் காலை வச்சு ஸ்லிப் ஆகிடுறாரா. அப்படியே விழும்போது வீயை டக்குன்னு ஆரம் பிடிச்சிடுறாங்க. அப்போ 2 பேருமே ஐட்டோவை மீட் பண்ணுறாங்க. வீ இருக்காங்க, அவர் பார்த்துட்டே இருக்காரு ஆரம்பமே பார்த்துட்டே இருக்காரு. அப்போது ஜேகே இருக்கா இல்லையா, அவர் கத்துறாரு, எனக்கு இன்னுமா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி உள்ளே வர பார்க்குறாரு. ஏன்னா நம்ம ஜேகேக்கு வீ மேலே க்ரஷ் இருக்கு இல்லையா, எப்படி தனியாக விடுவார். ஸோ அதனால் கத்துறாங்களா. அப்போது வீ வந்துட்டு டக்குன்னு முடிச்சிடுறாரு, ஏயோ அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஆரம்ப பார்க்குறாங்க, நல்லாவே நோட் பண்ணுறாங்க. சாரி அப்படின்றாங்களா. இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. நம்ம ஆரம்புக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது வீயை. ஸோ இப்போ ஆரம் இருக்கா இல்லையா, அவர் உட்காந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆரம்புக்கு கால் வருது. அவங்க அப்பா தான் பிடிச்சி கண்டுபிடி திட்டுறாரு, உனக்கு என்னடா வேலை, காலேஜ் தான் முடிஞ்சிச்சுல, உனக்கு ஆஃப் டேட் வந்தேனே காலேஜ், என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு பார்ட் டைம் ஜாப் போகணும்னு தெரியாதா, டைம் ஆகிடுச்சின்னு தெரியாதா, வா ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஆரம் இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி ஆகிருது. ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி ஜாலியாக இருக்குன்னு நினச்சேன், எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, அதனால என் அப்பா ஏன் தான் அப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இப்போதைக்கு இருக்க முடியாது, நான் பார்ட் டைம் ஜாப் போகணும் அப்படின்றாங்களா. என்ன நீ பார்ட் டைம் ஜாப் போறியா அப்படின்னு கேட்குறாங்களா. ஜின்னுக்கு கூட மனசு வரல, ஏன்னா நம்ம ஆரம்புக்காக தான் இந்த முடிவை எடுத்திருப்பார், எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ ஆரமே போகிறாருங்கவும் டல் ஆகுது ஃபேஸு. இதை நம்ம சுகா நோட் பண்ணுறாங்க. இருந்தாலும் போட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு.
சரி ஆரம் உனக்கு லேட் ஆகிடுச்சு நீ இப்போ பார்ட் டைம் ஜாப்க்கு அப்படின்னு துரத்தி விட்டுறாரா சுகா. இதை பார்த்துட்டு இன்னும் கோவம் வருது. நம்ம ஜெயஹோப் வந்துட்டு சரி நீ நாளைக்காவது நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஆரம் போகிறாரு. ஆரம் வீட்டுக்கு போகிறாங்களா, இங்கெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆரம் போனதுக்கப்புறம் லைட்டாக வீடு அமைதியாகுது. ஏன்னா 7 பேர் இருந்தால் தானே அங்கே கொஞ்சமாவது ஹாப்பியாக இருப்பாங்க. 7 பேரில் ஒருத்தர் இல்லைனாலும் அவங்களுக்கு இப்போ தான் அந்த ஃபீலிங் தெரியுது. நம்ம 7 பேரும் ஒரு ஃபேமிலியான மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. ஆமாம், அது என்னவோ உண்மைதான். இன்னும் முடிக்க எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தோம், இப்போ பார்த்தீங்களா இடமே அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெயஹோப் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஜெயஹோப்புக்கும் ஆரம்பம் பிடிக்கும் இல்லையா, ஆரம்பம் ஜெயஹோப்பும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஆரம் வீட்டுக்கு வராரு. ஆரமோட அப்பா அப்படி திட்டுறாரு. உன்னை எதுக்குடா நான் அனுப்பிச்சி விட்டேன், காலேஜ் போயிட்டு ஒழுங்கா பார்ட் டைம் ஜாபுக்கு போகணும்னு தெரியாதா, இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்களா. ஆரம்புக்கு கோவம் வந்துடுது. என்னப்பா எப்போ பாரு இப்படியே பண்ணுறீங்க, ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் நானும் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு தானே இருக்கேன், நீங்கள் எதுக்கு எனக்கு அப்பான்னு இருக்கீங்க, ஒரு டைம் கூட நீங்கள் போயிருக்கீங்களா, என்னவே தான் வேலைக்கு போக சொல்கிறீங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அதில் குடிச்சிட்ருக்கீங்க, இல்லைனா என்ன பிடிச்சி அடிக்கிறீங்க, இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் கத்துறாரா. அவருக்கோ இது எவ்வளோ தைரியம் தான், நீ என்னவே எதிர்த்து பேசுவியா, உன் அம்மா இருந்தால் என்ன இப்படி எதிர்த்து பேச விட்டுருப்பாளா, உன் அம்மா இல்லாதவன் தானே நீ இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கோவப்படுறாங்க. ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல வேண்டியது, என் அம்மா இருக்க வரைக்கும் நான் எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அம்மா போனதுக்கு அப்புறம் தானே நீங்கள் எப்படி என்ன பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் இங்கே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கப்பா அப்படின்ற மாதிரி. நீ இல்லைனாவா, நீ இல்லைன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆரம்புக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும் போல தோணுது. பட் இருந்தாலும் அவருக்கு பார்ட் டைம் ஜாபுக்கு லேட் ஆகுதா. சாப்பிட்டாரா என்னன்னு கூட கேட்கல, அதுக்குள்ளே துரத்தி விட்டுறாரு. நம்ம ஆரம்பமே வேலைக்கு போயிடுறாங்க. ஒரு வழியாக ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம ஏன் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், நமக்கு அப்பாவை பிடிக்கும் தான், ஆனால் அப்பா இந்த அளவு மோசமாக நடந்துக்கிறாரு, நான் சாப்பிட்டேனா என்ன பண்ணேன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிட்டு இருக்காரு. இப்போ நான் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு கூட எனக்கு அதெல்லாம் அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டில் பாதி எங்கள் அப்பா எடுத்துப்பார், அதுக்காக மட்டும்தான் என்னை இப்படி அமுச்சு விடுறாங்க, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க. நான் இந்த மாதிரி நிறைய கலந்துப்பேன்ல காம்படிஷனில், அதில் கூட பணத்துக்காக மட்டும்தான் பண்ணுவார். அதில் ஜெயிச்சு வர அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் அதில் கலந்துக்கிட்டேன், எனக்கு அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் என் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இதனால தான் நான் எந்த சோஷியல் மீடியாலேயும் என் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வர வேணான்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்காரு. போகிற வழியில் அந்த பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அதான் நம்ம ஆரம்புக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு வருது ஆரம் அப்படின்னு சொல்லி தான். அந்த பொண்ணுக்கு நம்ம ஆரம் பற்றி தெரியும். ஏன்னா அந்த பொண்ணும் ஆரம் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இன்றைக்குமே நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும், இந்தா புடி அப்படின்னு சொல்லி கொடுக்குதா. எப்படி உனக்கு மட்டும் நான் சாப்பிட்டேனா இல்லையாங்கிறது தெரியுது அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரா. அது அப்படி தான், நம்ம தான் சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப கேஷுவலாக அதை ஹக் பண்ணுது. ஆரம்பமே இப்படி தான் இருப்பார், அந்த பொண்ணு கூட தான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார். இப்போ அந்த பொண்ணு சொல்லுதா ஆரம்பிக்கிட்ட, எனக்கு ஒரு பையன் மேலே க்ரஷ் வந்துருச்சு அப்படின்றாங்களா. ஆரம் வந்து சிரிக்கிறாரு. பாரியா யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறா. என்ன சொல்லு, அந்த பையன் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ கூட கூட்டிகிட்டு வந்தியே யூனிவர்சிட்டிக்கு நேற்று, அந்த பையன் தான், எனக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுச்சு, ஏன்னு தெரில, அதான் உன் டிபார்ட்மெண்ட்க்கு புதுசாக வந்தான் இல்லையா, யாரை ஜெயஹோப்பை சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அவனே தான், எனக்கு என்னான்னு தெரில, அவனை பார்த்தா அந்த செகண்ட்லேருந்தே பிடிச்சிருச்சு அப்படின்றாங்களா. ஆனால் உனக்கு எவ்வளோ பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நீ ஏன் டக்குன்னு அவனை சூஸ் பண்ண, அவனை நீ பார்த்தோன்னே ஃப்ளர்ட் ஆகிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி யாரும் கேட்குறாங்க. அப்படியும் வச்சுக்கலானே வச்சுக்கேன், எனக்கு அவனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ஏன்னு தெரில, இது வரைக்கும் யாரை பார்த்துமே எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்ததில்லை, பட் அவனை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஆரம். நீ அவனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்களா. அவன் ரொம்பவே நல்ல பையன்தான், ஆனால் எனக்கு ஃபுல்லாக தெரியாது, இனிமே தான், ஆனால் எனக்கு அவனை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண தோணாதில்ல, பட் எனக்கு தோணுச்சு அப்படின்றாங்களா. பார்த்தியா உனக்கே அவனை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ண தோணும்போது எனக்கு அப்படி தோணாதா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்குதா. அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே வராரா. சரி நீ போதும் சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்றாங்க. இந்த பொண்ணு சொல்லுதா. சரி சரி நான் கிளம்புறேன், அப்புறம் என்னாடி இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அதுதானே உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. சரி நாளைக்கு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. என்ன அவனை மீட் பண்ண வைக்கணுமா. அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு அவனோட காம்படிஷன் நடக்குது ஸ்டேடியமில் தான், அவன் ரேப் பண்ண போகிறான், ஸோ நாளைக்கு மறக்காமல் வந்துரு. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஆரம் சொல்கிறாரா. பாரியா கண்டிப்பாக நான் தாங்க ஃபஸ்ட் ஆளாக உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஏன்னா அந்த பொண்ணு பேர் தான். ஆரம் வந்து சிரிச்சுட்டே அவரும் போகிறாரு. போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரா. கரெக்டாக அந்த மேனேஜர் இருக்காங்களா, அவங்கள திட்டுறாங்க. நீ இதோட 2வது டைம் லேட்டாக வர ஆரம், இனிமேல் நம்ம லேட்டாக வந்துட்டுங்கன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான் நான் உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்றாங்களா. இதை அங்கே இருக்க ஓனர் கேட்டுடுறாங்க.
அவருக்கு கோவம் வருது. ஏன்னா நம்ம ஆரம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருமே ஆரம் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருப்பாரு. அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும் இல்லையா? அந்த ரெஸ்டாரண்டோட ஓனருமே இவரு தான். அதுக்குள்ள ஒரு குட்டி சந்து இருக்கும். அங்கே தான் நம்ம ஆரம் வீடு இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க பெரிய வீடு தான் அந்த பொண்ணோட வீடு. ஆரம் டெய்லி அடி வாங்கிட்டு வந்தா அழுவாரா சின்ன வயசுல இருந்தே. ஸோ இது எல்லாமே அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா? அவங்க பார்த்து பார்த்து ஆரம்க்குமே சாப்பிட குடுப்பாங்க. இந்த மாதிரி தனியா கூட்டு போறது, அவருக்கு சாப்பிட குடுக்கறது, அவங்க அப்பாக்கையும் பார்த்துக்க சொல்றது, ஆரம்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இவரு தான் யுனிவர்சிட்டிலயுமே ஜாயின் பண்ணி விட்டுருப்பாரு. இதனால அவருக்கு ஆரம்ப ரொம்பவே பிடிக்கும். அந்த மேனேஜர் இருக்காங்க இல்லையா? அவங்கள புடிச்சு அந்த ஓனர் திட்டுறாரு. "நான் இன்னைக்கு மட்டும் வராம இருந்ததுன்னா, அவன நீ என்ன வேணா பேசியிருப்ப. உனக்கு தெரியுமா? அவன் இதுவரைக்கும் 2 நாள் மட்டும் தான் லேட்டா வந்திருக்கான். ஆனா நீ" அப்படின்ற மாரி திட்டுறாங்களா. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கான மேனேஜர் பொசிஷன அவனுக்கு குடுத்துட்டு, உன்ன இங்கேருந்து தூக்கலான்னு அப்படின்றாங்களா. அந்த பையன் வந்து ஒரு மாரி பயப்படுறான். "இல்ல, இல்ல வேணாம். நான் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் இப்படி இருந்துக்கிறேன். அவன் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டான்" அப்படின்றாங்களா. நீ சொல்லி மிரட்டினது தப்பு கிடையாது. ஆனா தப்பே செய்யாதவங்கள மிரட்டுற பாத்தியா? அவங்கள சொல்றது தான் தப்பு. இனிமே அவன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்ற மாரி அந்த ஓனர் மிரட்டி விட்டு போறாரு. ஆரவ்க்கு வந்து கொஞ்சம் லைட்டா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரு இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் அவர சுத்தி இருக்கவங்க கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கிறாங்க இல்லையா? அதான் அவங்களோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த ஓனர் இவங்க கூட இருக்கும்போது தான் லைட்டா சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா இவங்களுமே புரிஞ்சுப்பாங்க இல்லையா? பட் இருந்தாலும் கொஞ்சம் சேடா இருக்கு. சரி வேலைய பார்க்கலாம் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. "அருண் ஏன் பார்ட் டைம் ஜாப் போறான்?" அப்படின்ற மாதிரி. "அவனுக்கு பிடிச்சிருக்கும் போறான்" அப்படின்ற மாரி சுகா சொல்றாரா. பட் ஜின்னுக்கு வந்து ஒரு மாரி உறுத்திட்டே இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாரி ஃபோன் வந்தப்போ ஒரு சேடா பேசியிருப்பாரு. அது கொஞ்சம் கோவம் கலந்த சேடோட பேசியிருப்பாரா. இத நம்ம ஜின்னு நோட் பண்ணியிருப்பாரு. என்னவா இருக்கும்? எதனால அப்படி இருக்கும்? அப்படின்ற மாதிரி உறுத்திட்டே இருக்கு. தென் சமைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. வெயில் மேல பட்டுருது. அப்ப அந்த ஜின்னு கத்திக்கிட்டே மேல பட்டுருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்களா. சுகா டக்குன்னு போயிட்டு, "எங்க இருக்கு? மெடிசன் பாக்ஸ் எங்க இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்களா. இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத எடுத்து வந்து குடுக்குறாங்களா. அவரு போட்டுட்டு போம்போது டக்குன்னு சுகா வாங்கி ஜின்ன திட்டுறாரு. "இங்க பாரேன், நீ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள இன்னொரு கான்சன்ட்ரேஷன கொண்டு வராத. ஏன்னா நீ இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேலையும் கெட்டு போகும். நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா? அதுவுமே போகும். ஸோ சான்சஸ் இருக்கு. அதனால ஒண்ணு இந்த வேலையில முழு கான்சன்ட்ரேஷனோட பண்ணு. அப்படி இல்லையா, அத முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இத பாரு. 2யும் ஒரே டைம்ல போட்டு குழப்பிக்காத. பாத்தியா, உனக்கு தான் ஆபத்துல வந்து முடியும்" அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. ஜின்னு பார்க்குறாரு. "லைட்டா தானேடா பட்டிருக்கு" அப்படின்ற மாதிரி. சுகா கேட்குறாரு. "ஏன்னா லைட்டா பட்டிருக்கா? லைட்டா பட்டுனா எதுக்கு நீ இப்படி கத்த போற? பாத்தியா உனக்கு எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி சொல்றாங்களா. பட் கொஞ்சம் கூட காயம் இல்ல. லைட்டா பட்டிருக்கும். பட் அவ்வளோ இதாலாம் படல. இத பார்த்துட்டு சுகா தான் கத்திக்கிட்டே இருக்காரு. ஜின்னு பார்க்குறாங்க. என்னடா இவன் இப்படி பண்றானே அப்படின்ட்டு. ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. ஜேஹோப் இருக்கா இல்லையா? அவர் திட்ட வரதுக்கு முன்னாடியே டக்குன்னு ஜேகே வந்துடுறான். "என்ன மருந்து தானே போட்டு விடணும். குடுங்க நான் போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு புடுங்குறாரா. "என்ன நீ என்ன பண்ற?" சுகா கோவத்துல திட்டுறாரு. "மருதானே போடணும். அவரே ஆல்ரெடி இப்படி இருக்காரு. அதை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. குடுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட இருந்து புடுங்குறாங்களா. ஜிம்மின் பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. வியுமே பார்க்குறாரு. அதான் அவரு போட்டு விட்றால. இவருக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு, "ஜேகே நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா?" "என்ன நான் என்ன பண்ணேன்? மருந்து போட்டு விட போறான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து எடுத்து பார்க்குறாங்க. பட் ஆல்ரெடி ஜேகே ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டாரு. அதனால தான் வி கேட்டிருப்பாரு. "நீ என்ன பண்ண போறேன்னு தெரியுதா?" அப்படின்னு. ஜேகே சொல்றாரு. "இங்க பாருண்ணா, நீ என் மேல காட்டுற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்காத. அப்புறம் பாரு, நீ என்னை விட யார்கிட்டயாவது கேரிங்கா நடந்துக்கிட்ட, நான் போய் வீட்ல போட்டு குடுத்துருவேன்" அப்படின்ற மாரி மிரட்டுறாரா. "டேய் என்னடா நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? ஒருத்தருக்கு அடிபட்டிருந்தா அப்படி மருந்து போட்டு விட்டா தப்பா? அம்மா கிட்ட போய் சொல்லு போ. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நீ என்ன திட்டுறல்ல, இரு போய் சொல்லி வைக்கிறேன்" அப்படின்றாங்களா. இவன் ஒருத்தன். "ஆமா நீங்க 2 பேரும் பிரதர்ஸா?" அப்படின்ற மாரி ஜின்னு கேட்குறாங்களா. "ஆமா நானும் அவனும் பிரதர்ஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்றாரு. "நான் போயும் போயும் இவன் கூட பிரதரா பொறந்திருக்கேனே" அப்படின்ற மாரி ஜேகே சொல்றாங்களா. "ஆமா எனக்கு மட்டும் ஆசை பாரு இவன் கூட பொறக்கணும்னு." ஜேகே ஒரு மாரி அழுவுற மாரி போறாரா. எல்லாமே பார்க்குறாங்க. "ஏன்டா உனக்கு கண்ணு கலங்குது?" அப்படின்ட்டு. ஏன்னா இதுவரைக்குமே ஜேகே மட்டும் தான் சுகாவ திட்டுவாங்க. "இவன் கூட போய் பொறந்திருக்கேன், இவன் கூட போய் பொறந்திருக்கேன்னு." ஃபர்ஸ்ட் டைம் சுகா சொல்லிட்டாங்களா. அதனால தான் இப்படி இருக்கா. ஜிமினுமே பார்க்குறாங்க. இதுவரைக்கும் நம்ம சுகா அந்த வார்த்தைய விட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சொல்றாங்களா. அதனால ஜிமினுக்காவே ஒரு மாரி இருக்கு. "என்ன சுகா நீங்க பண்றீங்க? இதுவரைக்கும் நீங்க அவன அப்படி சொன்னதே இல்ல. எதுக்கு அப்படி சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்களா. சுகாவுக்கு கோவம் வருது. "என்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது உங்களுக்கு இப்படி இருக்கா? ஆனா அவன் எத்தனை டைம் அந்த வார்த்தைய சொல்லியிருக்கான்? நான் ஏதாவது சொல்லிக்கிட்டேனா? எனக்கும் தானே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அவனுக்கு மட்டும் நான் பிரதர் கிடையாது. எனக்குமே அவன் பிரதர் தானே. இப்ப நான் என்ன பண்ணேன்ட்டு இப்படி பண்றான்? நான் ஒரு டைம் தானே சொன்னேன். அவன் எத்தனை டைம் சொல்லியிருக்கான்?" வீக்குமே கோவம் வருது. ஏன்னா சுகா வந்துட்டு இப்படி ஃபீல் பண்றாருல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கத்துறாருல. அதனால ஜேகேவ பிடிச்சி திட்டுறாங்க. "ஜேகே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பாரு உங்களுக்குள்ள நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்குன்ட்டு எல்லாத்தையும் இப்படி ஹர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க"
கூட பிறந்த அண்ணன் இல்ல. பட் அண்ணன் அப்படி இருந்திருந்தா நான் அப்படி விட்டுருக்க மாட்டேன். நீ ஒரு டைம் சொன்னதுக்கே உனக்கு இப்படி ஹர்ட் ஆகுதுன்றியே. அப்படிதானே அவருக்கும் இருக்கும். அவரை மட்டும் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றாங்களா? ஜிம்மினு கோவம் வருது. நீ எவ்வளோ தைரியம் இருந்தா அவனை திட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அந்த டீமுக்கே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுதா? ஜின்னு பார்க்குறாரு. டேய் டேய் இப்போதான்டா நம்ம டீமே போட்டிருக்கோம். அதுக்குள்ளே ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்றாங்களா? ஜேஹோப் வந்து டக்குன்னு சிரிச்சிடுறாரு. என்ன நடந்துட்டுருக்கு சிரிச்சிட்ருக்கு அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்களா? ஆரம்பிஸ் இதோட ஹோஸ்ட் மேரேஜ் சீக்கிரட்டில் பார்ட் 5 முடியுது. இதுக்கப்புறம் இவங்க என்ன காமெடி பண்ண போகிறாங்க, யார் யாருக்குள்ளே என்னென்ன லவ் வரப்போகுது, எப்படி தான் லவ் சொல்லிப்பாங்க அப்படிங்கிறத போக போக தெரிஞ்சுக்கலாம். ஆர்மிஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.